வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க்கை வையகம். இந்த பதிவில் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது எப்படி? ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு சக்தியின் பிரவாகம். எல்லாமே ஒரு சக்தி தான். சக்தி இல்லாத இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. சக்தியை உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது, மாற்ற முடியும். அதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாமே ஆரம்பத்தில் ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் எண்ணங்களை நீங்க கையில எடுத்துக்கிட்டு அது கூட உறவாட ஆரம்பிச்சீங்கன்னா அல்லது சவாரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த எண்ணம் ஓட ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு எண்ணுதல். எண்ணம் எண்ணுதல், இல்லைன்னா சிந்தனை சிந்தித்தல், தாட் அண்ட் திங்கிங். இந்த கான்செப்ட்ல இதை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். கான்செப்டை உருவாக்குறதுக்கு முன்னால இந்த கான்செப்டை கொண்டு வந்து புதிய தலைமுறைக்கு ஒரு விடுவு காலமா வழிகாட்டியா இருக்கிற பகவத் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். எண்ணம் எண்ணுதல்னு சொன்னாலே பகவத் ஐயா தான் அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம். இப்ப சப்ஜெக்ட் போவோம். எல்லாமே ஆரம்பத்தில் ஒரு எண்ணமா வருது. எண்ணம் அப்படின்ற ஒரு எனர்ஜி. அந்த எண்ணத்தை நீங்க எடுத்துக்கிட்டு முன்னால போனீங்கன்னா சிந்தனையா மாறி அதனுடைய பலனோ நலனோ நஷ்டமோ உங்களை சார்ந்தது. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம்ன்றது ஒரு எண்ணம். அது கூட ஒரு சக்தி தான். இந்த மன அழுத்தத்தை பத்தி சிந்தனை செய்ய ஆரம்பிக்கும் போது மன அழுத்தத்தை இன்னும் நீங்க பெருக்குறீங்க. ஆமா, உங்க பையன் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான், சின்ன மன அழுத்தம். இதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்ச உடனே முதல்ல வந்து எண்ணம். எண்ணத்துக்கு உயிர் 2 வினாடி. போற எண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு பையனை பத்தி நீங்க சிந்தனை பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் பண்ண எல்லா தவறுகளும் இங்க வந்து சேரும். சாதாரணமா சாகக்கூடிய எண்ணங்களுக்கு நீங்க உயிர்ப்பு கொடுத்தீங்க. ஏன்னா சிந்தனையை மாத்திட்டீங்க. இப்ப அது பூதாகாரம் பெருசாகுது. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் என் கையில கிடையாது, அது உங்க கையில அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு முன்னால போங்க. இப்ப மன அழுத்தத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா எதிர்பார்ப்புகள். எதிர்பார்த்தது நடந்ததுன்னா மன அழுத்தம் இருக்காது. எதிர்பார்த்து நடக்கலைன்னு சொன்னா மன அழுத்தம் வரும். அதை தொடர்ந்து உங்களுடைய விவகாரமும் பேச்சுவார்த்தை நடைமுறைகள் உடல் பாவனை எல்லாமே மாற்றங்கள் வந்துடும். ஏன்னா மன அழுத்தம் அவ்வளவு கொடூரமான நோய். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா 4 பேர்ல 3 பேருக்கு மன அழுத்தம் இருக்கிறதாக சொல்றாங்க. எதிர்பார்ப்புகள்ல இப்ப உங்க பையன் பரீட்சைக்கு போற, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டீங்க, குடும்பத்தில் இந்த மட்டும் எப்படியாவது ஒரு 60 மார்க் வாங்கடா அப்படின்னு சொல்றீங்க. பையன் பரீட்சை எழுதிட்டு வந்து மார்க் வந்துருச்சு, 60 வந்துருச்சு வச்சுங்களேன், ஒரு த்ரில்லே இருக்காது. ஏன்னா 60 எதிர்பார்த்தது வந்துருச்சு. என்ன பெருசா ஒரு 65 வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. சந்தோஷம் இல்லை உங்களுக்கு. 59 வாங்கியிருந்தாங்கன்னா அடாடாடா கொஞ்சம் முயற்சி பண்ணா 60 வந்திருக்குமே, 59 வாங்கிட்டியா, அங்கேயும் உங்களுக்கு மன கசப்பு. 65 வாங்கிதான் வச்சுங்களேன், அடாடாடாடா 70ன்னு சொல்லி டார்கெட் வைக்காம போயிட்டோமே, 60 என்ன நிறுத்தணும், 65 வந்துருச்சே, அப்போ என்னையே நான் குறையா மதிப்பீடு பண்ணிட்டேன் என்னமோ அப்படின்னு சொல்லி பையனும் நீங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எதிர்பார்ப்புன்ற ஒரு அளவுகோல் மூலமாக நீங்க பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி இல்லாதனால ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்குது அப்படின்றது உண்மை. அப்போ எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதா? பகவான் கிருஷ்ணன் சொன்னாரே, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு சொல்றீங்க, அது சொல்றாங்க, அவங்க சொல்லிட்டாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷன் இருக்கவே முடியாதுங்க. எதிர்பார்ப்பு வேணும். ஆனா எதிர்பார்த்த மாதிரி வரலைன்னா ஒப்பாரி வைக்காம ஒத்துக்கிறது தான் எதிர்பார்ப்புக்கு தகுந்த ஒரு மருந்து. ஒத்துக்கலைன்னா ஒன்றும் மாறப்போறது கிடையாது. மழை பெய்யுது, உங்களுக்கு இஷ்டம் இல்லை, நின்றுமா மழை? பெரிய டிராபிக் ஜாம், உங்களுக்கு இஷ்டம் இல்லை, போயிருமா? பயங்கரமான வெயில், உங்களுக்கு ஒத்துக்கல, போயிருமா? கொடை பிடிச்சுக்கலாம், ஏசியை போட்டுக்கலாம். அது தவிர நான் ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்றது வந்து ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு ஒரு அருமையான திறவுகோல். அதனால நீங்க மெல்ல மெல்ல எதிர்பாருங்க, வந்ததை ஒத்துக்கங்க. நீங்க ஒத்துக்கிறேன்னு ஒண்ணு மாற போறதுன்னு புரிஞ்சுக்கங்க. இது வந்து உங்களுடைய எண்ணங்கள் சம்பந்தப்பட்டதுனால எதிர்பார்ப்பு ஒரு எண்ணம், எதிர்பார்ப்புக்கு மேல நீங்க என்ற எண்ணங்கள் சிந்தனையா மாறி ஒரு வழியை காமிக்குது. அதே மாதிரி அக்செப்டன்ஸ், ஒப்புமை, ஒத்துக்கிறது ஒரு எண்ணம். ஒத்துக்கிற எண்ணத்தை நீங்க கொஞ்சம் பெருசுபடுத்தி பார்க்கலாம். ஒத்துக்கிறத என்ன வருது, அந்த எண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு நான் ஒத்துக்கிறேன், என் பிள்ளைய ஒத்துக்கிறேன், என் பிள்ளைக்கு நல்லது பண்ணிருக்க ஒத்துக்கிறேன், இன்னும் நல்லது பண்ணு ஒத்துக்கிறேன், இதெல்லாம் இயற்கை அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா அக்செப்டன்ஸை பத்தி நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு உங்களுக்கு அருமையான வடிகால மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க இந்த பதிவுல தெரிஞ்சுக்கிற முக்கிய அம்சம், எல்லாம் எண்ணம், எல்லா எண்ணத்துக்கும் சக்தி இருக்குது. எந்த எண்ணத்தை நீங்க பிடிச்சிட்டு வேலை செய்யுங்களோ அதனுடைய பிரவாகம் இருக்கும். அதனால எதை பிடிச்சிட்டு முன்னால கொண்டு போகணும், கொண்டு போக கூடாது தீர்மானம் பண்ணி நீங்க இப்ப சொன்ன விஷயத்துல நீங்க நிச்சயமா வெளியே வர முடியும். எப்ப தேவையான எண்ணங்களை எடுத்து வேலை செய்யறதும், தேவையில்லாத எண்ணங்களை ஒதுக்குறதும், தேவையான எண்ணங்களை வேலை செய்யும் போது அது கூட உடன்பாடோட வாட் இஸ் பெஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட்னு சொல்லி வேலை செய்ய முடியும்னா, ஒரு செயல் செய்ய முடியும்னா உங்களுக்கு விடுதலை இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்க, ட்ரை பண்ணுறீங்களா? ஏதாவது விளக்க வேணும்னா நிச்சயம் அணுகலாம். ஓகேங்க, வணக்கம்.